நடிப்புன்னு தெரியாத நாய்களா வந்து சினிமால ஊன்னு கத்துனா நடிப்பு. அவனுங்கெல்லாம் செருப்பல் அடிக்கணும்னு சொன்னாரு. உண்மைங்க. என்ன சொல்றது, இப்ப சினிமா நடிப்பு அப்படின்னு என்ன உங்களுக்கு எல்லாம் விளையாட்ட போச்சா? இல்ல என்னை பார்த்தா என்ன பப்ளிசிட்டி பைத்தியம் மாதிரி தெரியுதா? பணம் பணம் பணம்னு அலையிற மாதிரி தெரியுதா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சாமி, ஏமா நீ சென்னை போ சாமி. சென்னைக்கா? நான் எதுக்கு இப்ப சென்னை போகணும்? ஏன் உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வர வேணுமா? இப்ப வாங்கறதுக்கெல்லாம் யாராவது இப்ப சென்னை போவாங்களா? வேணும்னு ஏதாவது பொருள் வேணும்னா போன்ல ஆர்டர் பண்ணாவே வந்துருது. இப்ப இன்னும் போய் பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி யாராவது அலைஞ்சிட்டு இருப்பாங்களா? அதுக்கு இல்ல, நீ சென்னையில போய் நடிச்சுட்டு படத்துல நடிக்க போ. சினிமா படத்துக்கு. சினிமாக்கா? நான் எதுக்குமா சினிமாவுக்கு போகணும்? இல்ல உடம்பு கரும்பு சரியில்லையா? நான் நல்லா தாண்டா இருக்கிறேன். எனக்கு என்னடா கை நல்லா தான் இருக்கிறேன். இல்ல ஏதாவது மூளை எங்கேயாவது மண்டை கிட்ட இடிச்சு ஏதோ மூளை இது ஏதாவது கொலாப்ஸ் ஆகி போச்சா? என்னை பார்த்து அப்படிதான் தெரியும். அப்புறம் என்ன எதுக்குமா சம்பந்தம் இல்லாம சினிமால போய் சேருங்கிற? சினிமால போய் சேர்ந்தா பேரும் புகழும் கிடைக்குமில்ல, அதுக்காகத்தாண்டா. பேரு புகழா? இல்ல என்னை பார்த்தா என்ன பப்ளிசிட்டி பைத்தியம் மாதிரி தெரியுதா? போற பக்கம் போற வர பக்கம்ல பாக்குறவங்க எல்லாம் என்னை வந்து பாராட்டணும், பாக்குறவங்க எல்லாம் எங்கூட நின்று செல்ஃபி எடுத்துக்கணும், பாக்குறவங்க எல்லாம் எங்கூட நின்று பேசணும்னு அப்படியே நினைக்கிறாளா? நானே விட்டு வெளியே போனேன்னா எனக்கு தெரிஞ்சவங்க கூட என்னை பார்க்க கூடாதுன்னு நான் வந்து போறமா வந்தமான்னு இருக்கிறாள். எனக்கு எதுக்குமா தேவையில்லாத பேரு புகழ் இதை வச்சு நானே என்ன பண்ண போறேன்? பேரு புகழ் வேணா, காசு நிறைய வரும்ல, அதுக்காகத்தான். காசு என்னை பார்த்தா பண பைத்தியம் மாதிரி தெரியுது. பணம் பணம் பணம்னு அலையிற மாதிரி தெரியுதா? இல்ல நான் கேக்குற ஒரே எனக்கு பணம் தான் வேணும், பணம் பணம்னு அலையிறனா இருந்தா நம்ம சேனல் ஆரம்பிச்சு 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு இல்ல? இது வரைக்கும் எத்தனை ப்ரொமோஷன் ஆடு நம்ம சேனல்ல போட்டிருக்கோம்? ஒண்ணு கூட போடல. இதே எனக்கு பணம் வேணும், இப்ப நீ சொன்ன பத்தியா பணம் நிறைய வரும், பணம் தான் முக்கியம், பணம் வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த மக்கள் எக்கேடு கேட்டா என்னன்ட்டு வர போற எவன் எனக்கு ஆடு கொடுத்து காசை கொடுத்து ஆடு போடுனா அது என்னன்னு கூட தெரியாம எல்லாரும் போட்டு காசு பாத்துக்க தெரியாதா? இல்ல எவனையாவது அடிச்சு பிடிச்சி ஏமாத்தி காசு சம்பாதிச்சுக்க தெரியாதா? என்னை பத்தி தெரியுமா தெரியாதா? அப்புறம் என்னதுக்கு நானே இருக்கிறது என்னவோ எனக்கு வாழ்க்கை நிம்மதியா ஒவ்வொரு நாள் நிம்மதியா போகணும்னு இருக்கு. இது காசுதான் நிம்மதி கொடுக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா அப்படி மட்டும் நான் நினைச்சிருந்தேன்னா நேரம் நான் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கையே வேற. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு சம்மதம் இல்லாம ஐயோ இருங்க குழந்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே அப்புறம் எதுக்கு வந்து காசு போன வரும் சினிமால போங்கிற? இல்லதான் நீ இந்த இன்ஸ்டாகிராம் இந்த யூடியூப்ல எல்லாம் வீடியோ போடுறவங்க எல்லாம் அப்புறம் சினிமால போய் நல்லா பெரிய இதாகிறாங்களா, அதுக்காகத்தான் நான் சொன்னேன். நீங்க நல்ல பெரிய ஆளாயிரலாம். ஆமா, அதாவது என்ன சொல்றது, இப்ப சினிமா நடிப்பு அப்படின்னு என்ன உங்களுக்கு எல்லாம் விளையாட்ட போச்சா? நான் கேக்குறேன். அதுதான் கேக்குறேன், இதெல்லாம் விளையாட்டா போச்சா? நடிப்புங்கிறதுக்கு சென்னை போமா, சென்னையில நான் சென்னையில ஒர்க் பண்ணி இருக்கப்பயே நான் வந்து அந்த கூத்துப்பட்டுற அந்த சைடுல நான் போயிருக்கிறேன். தவம் இருப்பாங்க அங்க 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம், ஏன் இன்னைக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கூத்துப்பட்டுல இருக்கிற ஆளுகள் இருக்காங்க. நடிப்புன்னா அது என்னன்னு முதல்ல கத்துக்கணுமா? இதான் மிஸ்கின் ஒரு ஸ்டேஜ்ல கூட ஒரு இது பண்ணாரா, நடிப்புன்னு தெரியாத நாய்களா வந்து சினிமால ஊன்னு கத்துனா நடிப்பு, அவனுங்கெல்லாம் செருப்பல் அடிக்கணும்னு சொன்னாரு. உண்மைங்க. என்னங்க சினிமான்னு என்ன விளையாட்டா, நடிப்புன்னு என்ன விளையாட்டா? இதுல இன்ஸ்டாகிராம்ல வந்து இப்படி இப்படின்னு மூஞ்சி வச்சுட்டு நடிச்சுட்டு கத்திட்டு இருந்தா அது நடிப்புன்னு சொல்லி உனக்கு டவுட்டும் வரும். சரி இப்ப எதுக்குற இந்த மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு படத்துல டைரக்டர்கள் நடிக்க வைக்கிறாங்கன்னா இந்த காலத்து டைரக்டர்களுக்கெல்லாம் என்ன நினைப்பு தெரியுமா? நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்களே, ஒரு 40-50 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்களே, சரி இவனை தூக்கி படத்தில் நடிக்க வச்சா இல்ல இந்த பொண்ணை தூக்கி படத்தில் நடிக்க வச்சா அத்தனை பேர் வந்து படம் பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் இந்த வேலை பண்றது. இந்த நடிப்புங்கிறது வேறங்க. அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு தனி கலை. அது தெரியாம போய் அது ஒரு கலையை வந்து கன்றாவி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுல வந்து நானும் போய் வந்து இந்த இதுக்குள்ள உழுவி சொல்றியா? எனக்கு அதுல வந்து ஒவ்வொரு தொழிலாட்டும் ஒவ்வொரு கலையாட்டும் அது மேல எனக்கு மதிப்பு மரியாதை இருக்குது. நான் உண்மையாலுமே சினிமாவில் நடிக்கணும் எனக்கு அந்த ஆசை இருக்கு அப்படின்னா அதுக்கான முயற்சி முதல்ல வருஷ கணக்கா எடுக்கணும். ஒவ்வொரு ஃபேஸ் ரியாக்ஷன் ஆகட்டும், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் டான்ஸ் ஆகட்டும், ஸ்டண்ட் ஆகட்டும்,
நடிப்பு, முக்கியமா நடிப்பு, இதுக்கெல்லாம் வந்து பல வருடங்கள் வந்து இதுக்கு நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டு தான் அதுக்குண்டான முயற்சியே பண்ணும். அதை விட்டு போட்டு இன்ஸ்டாகிராம்ல கண்டபடி கோமாளி மாதிரி ஆடிட்டு நான் பெரிய நடிகன், நான் வந்து குட்டி சிவாஜி, நான் குட்டி ரஜினி, குட்டி எம்ஜிஆர்னு சொல்லி, ஆனா உண்மை இந்த மாதிரி ஆளுக்கு தான் சினிமால எடுக்கிறாங்க. என்ன பண்றாங்க? சினிமாக்குன்னே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இன்னுமே வாய்ப்பு கூட கிடைக்கல. சும்மா வந்துட்டுமா நீ அவன் போறான், அவன் குட்டிக்காரன் நடிக்கிறான், நீயும் குட்டிக்காரன் நடி, அவன் மலையில இருந்து கீழே விழுகிறான், நீயும் விழுந்து சாவுங்கிறதெல்லாம் இல்ல. நமக்கு என்ன வருமோ நம்ம பண்ணுவோம், அவங்களுக்கு என்ன வருதோ அவங்க பண்ணுவோம். இல்ல எனக்கு நான் அதை பண்ணுவோம்னா அதுக்குண்டான ப்ராப்பர் ட்ரைனிங் எடுக்கணும், அதுல முழு ஈடுபாடு வேணும். ஏனோ தானம் பண்றதுக்கெல்லாம் இது இல்ல. இனிமேல் இந்த சினிமா அப்படிங்கிற ஆசைய குழி தோண்டி ஒரு 50 அடி குழி தோண்டி போச்சிரு, 3 அடி 4 அடி இல்ல, ஒரு 50 அடி குழி தோண்டி போச்சிரு. நீங்க யாராவது அந்த ஆசை இருக்குது அப்படின்னா அதுக்கான முயற்சி பண்ணுங்க, அதுக்கான கடின உழைப்பு போடுங்க. சும்மா எல்லாம் எதுவுமே கிடைக்காது. ஆமா.